பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இப்படி பல வேதத்தின் வெளிச்சங்களை நாம் கண்டுகொள்ளும்படியாக இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருகிறார். நம்முடைய ஊழியத்தின் எல்லா எல்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய தாராளமான ஈகையும் தேவனுடைய ராஜ்யத்தை தீவிரமாக இந்த மிஷனரி பணிகளை கட்டுவதற்கு உதவி செய்யப்படுகிறது. கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆமென் ஒரு குறைவும் இல்லை. அங்கே எப்பொழுதும் இன்பம் உண்டு, அங்கே எப்பொழுதும் சமாதானம் உண்டு, அங்கே பசி இல்லை, பட்டினி இல்லை என்று சொல்லி வேதத்தில் நாம் ஏராளமான காரியங்களை பார்க்கிறோம். ஆகவே அவருடைய ராஜ்யம் வித்தியாசமானது. இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அவருடைய பிள்ளைகளை, அவர் உருவாக்கின பிள்ளைகளை அவர் மீண்டும் அழைத்து செல்வதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் பொழுது நம்முடைய ஆமென் எல்லா எல்கைகளையும் குறைவில்லாமல் ஆசீர்வதித்து நிறைவாக நம்மை நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தொழிலின் காரியங்கள், நம்முடைய படிப்பு, எல்லா தேவைகள் அத்தனையும் கர்த்தர் சந்திக்கிறவர். ஆண்டவருக்கே மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக ஒரு குறைவும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா எதிர்காலங்களையும் ஆசீர்வதித்து கொடுப்பார். தேவனுக்கு எல்லா மகிமையும் கனமும் புகழும் உண்டாகட்டும். இந்த அருமையான தருணத்தில் உங்களோடு கூட மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அதாவது வேதத்திலே ஆண்டவர் 4 விதமான மக்களை பார்த்து 4 விதமான காரியங்களை செய்ய சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரிடத்தில் வந்த ஒரு 4 வகையான கூட்டத்தினிடத்தில் அவர் மிக முக்கியமான பொறுப்புகளை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எப்படிப்பட்ட மக்கள், எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள், எப்படி அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள், செய்து முடித்தார்கள் என்பதை குறித்து சுருக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு கூட வேதத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தியானிப்போம், நாம் சிந்திப்போம், நாம் அதன்படி செயல்படுவோம். கர்த்தருடைய ராஜ்யம் நம் மூலமாக நிறைவாய் கட்டப்படட்டும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் நற்செய்தி நூலிலே 10ஆம் அதிகாரத்தை 21ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனமாக கவனியுங்கள். மார்க்கு 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் என்பது. பிரியமானவர்களே, இந்த பேசேஜில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இங்கே ஒரு வாலிபன் அவன் வருகிறான், வந்து ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி, நல்ல போதகரே என்று சொல்லி நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கேள்வி கேட்கிறான். அதற்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, மாம்சத்தில் நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி அவைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவனை பார்த்தவனிடத்தில் சொன்ன வார்த்தை தான், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதற்கு அவன் என்ன பதில் சொல்லுகிறான் பாருங்கள். இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். சிறுவயது முதற்கொண்டு எல்லா சடங்காச்சாரங்களும், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்ல, இதை எல்லாவற்றையும் நான் சிறப்பாக கடைபிடித்து வருகிறேன், நியாயப்பிரமாணங்களை நான் மிகவும் தெளிவாக கடைபிடிக்கிறவன் என்று சொல்லும் பொழுது, ஆகிலும் இவைகளை காட்டிலும் இன்னொரு குறை இருக்கிறது என்று சொல்லி அந்த மனிதனிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். என்ன செய்ய சொல்லுகிறார் பாருங்கள். உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டார். இந்த உலகத்தின் ஆஸ்தி அவனுக்குள்ளாக ஒரு மிக கர்வ செருக்கை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு அவனை நோக்கி பார்த்த பின்பு இயேசுவனுடைய பார்வை ஒரு தீர்ப்பல்ல, அந்த அன்பிலிருந்து வருகின்ற ஒரு திருத்தம், ஒரு மாற்றம் நம்மை தேவனுடைய அன்புக்கு நேராக அழைத்து செல்லுகிறது. அதுதான் மிக முக்கியமானது. நம்மிடத்தில் அவர் காண்கிற சில குறைகளை நாம் திரித்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிக்கு நேராக செல்லும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறைந்திருக்கின்ற ஒரு குறைவு. நல்ல வாழ்க்கை தான், அவன் எல்லாவற்றையும் சட்ட திட்டங்களை, நியாயப்பிரமாணங்களை சரியாக கடைபிடித்தவன் தான். ஆனால் இப்பொழுது ஒரு ஆவிக்குரிய காரியங்கள், அதாவது
உள்ளான மனிதனுக்குள்ளாக சில மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே அவன் வெளிப்புற தோற்றம் மிகவும் சூப்பராக இருக்கிறது. அவனை பார்க்கிற எல்லாருமே ஒரு குறைவில் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் தேவன் காண்கின்ற அந்த குறைவை அவன் சரி செய்வதற்கு அவன் எத்தனைத்தானா என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். பாருங்கள், இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் அதே 22ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோടെ போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணங்களை சிறப்பாக கடைபிடித்தவன், தேவன் எழுதி வைத்த சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் சரியாக நிதானித்து ஆராய்ந்து அறிந்தவன், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறவன் என்று கற்பனைகளை அறிந்தவன், அதற்கு அவன் போதகரே நான் சிறுவயது முதற்கொண்டு இதை சரியாக கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னவன், ஆகிலும் ஒன்று நான் உன்னிடத்தில் காண்கிறேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படிய முடியாமல் செல்கிறதை பார்க்கிறோம். நம்மிடத்தில் பிடித்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்மை பிடித்து கொண்டிருக்கும். அவைகளை விட்டுவிட சொல்லும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது அவைகளை விட்டுவிடுவது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் பூமியிலே நமக்கு ராஜ்யம் இல்லை, பூமிக்குரியவர்கள் அல்ல. நீங்களும் நானும் நித்திய வீட்டுக்குரியவர்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, அங்கே எப்பொழுதும் இன்பம், எப்பொழுதும் மகிழ்ச்சி. ஆமென். அங்கே பசி இல்லை, பட்டினி இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ராஜ்யம் இந்த பூமியிலே நாம் காண்கின்றவைகள் அல்ல, அவைகள் வித்தியாசமானவைகள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், செல்வம், பதவி, உறவு, பழக்கம் இதைகளை காட்டிலும் தேவனை விட அதிகமாக நேசிக்கிற சில விஷயங்கள், விட வேண்டியவற்றை விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த மனிதனுக்குள்ளாக மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால், அதை குறித்து அவனுக்கு ஒரு மிகுந்த ஆஸ்தி, அதை குறித்த ஒரு கர்வம் இருந்தபடினால் அதை விற்று தரித்திரருக்கு கொடு. இது ஒரு தியாகத்தின் அழைப்பு, சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு சமூக பொறுப்பு உள்ள விசுவாசம் கொடுப்பதில் உள்ள ஆசீர்வாதத்தை காண முடிகிறது. பிரியமானவர்களே, இது சாதாரணமாக செய்ய முடியாது. தான் சேர்த்தவைகள், தான் சேமித்தவைகள், தான் உழைத்தவைகள், ஆண்டவர் அதை விட்டு கொடுக்க சொல்லும் பொழுது யார் அதை விட்டு கொடுப்பார்? ஒரு பைத்தியக்காரன் ஏதாவது சொல்லுகிறார்கள் என்று சொல்லி எண்ணுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற மனிதன் பைத்தியக்காரன் அல்ல, அவன் தான் பரலோக பிரஜை. என்ன சொல்லுகிறது பாருங்கள், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறானா? 4 மனிதர்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது மனிதன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அவன் மனமடிந்தவனாய் துக்கத்தோடு போய்விட்டான் இந்த வார்த்தை கேட்ட பின்பு. என்றால் இவைகளெல்லாம் நான் சேர்த்து வைத்தவனே, இவைகளெல்லாம் எனக்குரியவைகளே என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, ஆம், இங்கே சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் துருப்பிடித்து போகும், அழிந்து போகும். அவைகளெல்லாம் நித்திய ராஜ்யத்தில் நம்மோடு கூட வரப்போவதில்லை. மரணம் நம்மை சந்திக்கும் பொழுது அவைகள் நம்மை ஒருபொழுதும் சீண்டுவதில்லை, தொட்டு பார்ப்பதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அழைப்பு அது மிக முக்கியமான அழைப்பு. என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது அவனால் அதை பின்பற்ற முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அழைப்பு மட்டுமல்ல, அந்த அழைப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது மிக முக்கியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் துக்கத்தோடு திரும்பி செல்லுகிறான். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத மனிதன் பாருங்கள், அவன் மனமடிந்து போய்விடுகிறதை பார்க்கிறோம். மனமடிவு எப்படி? அதிலிருந்து மீண்டு கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட துக்கத்தில் அவன் செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். நாம் தவறவிடப்பட்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். இரண்டாவதாக இங்கே ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதுதான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவி பிடித்தவன், பிசாசு பிடித்தவன், இவனை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மனிதரெல்லாம் இயேசு சந்தித்தாரா? ஆம், சந்தித்திருக்கிறார். பிரியமானவர்களை பாருங்கள், இவனை ஒருவராலும் கட்டி வைக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் மேன், அவ்வளோ பெரிய மிகவும் பலசாலியான ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனுக்குள்ளாக ஆயிரக்கணக்கான பிசாசு. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லறையை பார்த்தாலே பலருக்கு பயம் உண்டு. இருட்டை பார்த்தாலே பயம் இருக்கிறவர்களுக்கு கல்லறைக்கு பக்கத்தில் எப்படி போவார்கள்? அப்படி பாருங்கள். ஆனால் அவன் கல்லறைகளுக்குள்ளாகத்தான் அவன் குடியிருந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது.
சங்கிலியை கூட வைத்து அவனை கட்டிப்பிடிக்க முடியவில்லை. காரணம், அவ்வளவு பலசாலியாய் அவைகளை அறுத்தறிந்தவனாயிருக்கிறான். அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய குடும்பங்களில் கூட பலர் இப்படிப்பட்ட போராட்டங்களில் பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய வல்லமையான வார்த்தை அவர்களை சுகமாக்கும். இயேசு அவர்களை சுகமாக்குகிறவர். இயேசு அவர்களுக்கு விடுதலை தருகிறவர், வெற்றியை கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இயேசுவை தூரத்தில் கண்டபோது, இந்த ஸ்ட்ராங் மேன், பிசாசு பிடித்தவன், எவ்வளவு சங்கிலிகளால் கட்டி வைத்தாலும் அதை உடைத்தெறிந்து மலைகளிலும் கல்லுகளிலும் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தவன். ஆனால் இயேசுவை கண்டபொழுது, ஆம், அவன் மிகவும் பணிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ அசுத்தாவியே என்று சொல்லி இயேசு கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு போகின்றன. பந்தி கூட்டத்தில் அவைகள் எல்லாம் சென்று கீழே விழுந்து மடிந்து போகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் இங்கே ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இந்த மனிதனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதைத்தான் நாம் மிக முக்கியமாக இரண்டாவதாக கவனிக்க விரும்புகின்றோம். மார்க் 5:18. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை நாளும் காட்டிற்குள்ளாக கல்லறைகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஒரு மிகப்பெரிய மனிதனுக்கு இப்பொழுது ஒரு புதிய துவக்கம் உண்டாகிறது. என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? உன்னுடைய சாட்சி வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். ஆகவே தான் உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவள் எல்லாவற்றையும் அறிவி என்று சொன்னார். இதுவரைக்கும் ஒருவரும் அவனை விடுதலை செய்ய முடியவில்லை. இப்பொழுது இயேசு நேரடியாக வந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கொடுத்திருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆமேன், மிகவும் பலசாலியான மனிதன், ஒருவராலும் கட்டி வைக்க கூட முடியாத அந்த மனுஷனை ஆண்டவர் விடுவிக்கிறார். இயேசு ஆமேன் சொன்ன இந்த ஒரு மிகப்பெரிய வார்த்தைக்கு அவன் என்ன செய்கிறான் என்பதை நாம் பார்ப்போம். இயேசுவோடு இருக்க விரும்பிய இந்த மனிதன் விடுதலை பெற்ற பின் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆசையாக இருக்கிறான். இது ஒரு தவறான விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் அது பிடித்த விஷயம்தான். ஆனால் நல்ல ஆன்மீக ஆசையிலும் தேவனுடைய திட்டம் அங்கே மிக முக்கியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது மிக விருப்பமாயிருந்தாலும் சில ஆன்மீக கூடாரங்களிலே அந்த பிரசன்னத்திலே இருந்து விட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள். பேதுருவும் கூட அப்படித்தான் சொன்னான். இங்கே நமக்கு ஒரு கூடாரம் போட்டு விடுவோம் இந்த மலையிலே, இவைகள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அதை மறுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நல்ல ஆன்மீக வாழ்விலே ஆண்டவர் கொடுக்கின்ற சித்தம், ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற திட்டம் மறந்துவிடவே கூடாது. சில நேரங்களில் இயேசு அவர் அனுமதிக்க மாட்டார், உத்தரவு கொடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் துவக்கத்திலே மார்க் 5:19 உத்தரவு கொடாமல், சில காரியத்திற்கு பதில் வராது, அமைதியாக நிற்கிறார். ஆம், உத்தரவு கொடாமல். அவன் கேட்டது நல்லதுதான், தவறு கிடையாது. ஆனால் தேவன் இல்லை என்றால் அது நிராகரிப்பு அல்ல. ஆண்டவர் ஒரு சரியான டைரக்ஷன் அவனுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். தேவனை மறுப்பது, தேவன் தன்னோடு கூட வா என்று சொல்லி அவனை கூப்பிடவில்லை. மாறாக அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய இனத்தாருக்கு போய் உன்னுடைய விடுதலையை சொல்லு என்பதை அவர் என்ன செய்கிறார்? அனுப்புகிறதை பார்க்கிறோம். உன்னுடைய சாட்சி உன்னுடைய வீட்டிலிருந்து துவங்கட்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஊருக்கல்ல, உலகத்திற்கல்ல, வீடு நம்மோடு கூட நெருங்கியவர்கள், நம்முடைய உறவினர்கள், அவர்கள் தான் நம்மை அறிந்தவர்கள், நம்முடைய பிரச்சனைகளை குறித்து தெரிந்தவர்கள். ஓ, இப்படிப்பட்ட மனிதனுக்கு இவ்வளவு பெரிய வாழ்வா, எப்படி விடுதலையானாய், எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். எண்ணி பாருங்கள். அவனுடைய வாழ்வை கல்லறைகளுக்குள்ளாக இருந்தது, பிரேத குழிகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தவன். இன்றைக்கு அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை பெற்றிருக்கும் பாருங்கள். வீட்டிலே சாட்சி இல்லாமல் வெளியிலே சாட்சியின் தோற்றத்தை அவன் இன்றைக்கு அநேகர் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதுவல்ல, ஆண்டவர் நம்மை மாறாக என்ன அழைக்கிறார்? வீட்டிற்குள்ளாகும் சாட்சி, வெளிக்குள்ளாகும் சாட்சி என்பதை அழைக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சாட்சியாக இல்லைன்னா, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியலைன்னா, அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யலைன்னா, ஆம், உங்களுக்கென்று பொறுப்பான வயதுகள் வரும்பொழுது அந்த வயதிற்கேற்ற காரியங்களை நீங்கள் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் சாட்சியற்றவர்களாக மாறிவிடுகின்றீர்கள்.
ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொன்றை ஆண்டவர் நியமித்திருக்கிறார், நிர்ணயித்திருக்கிறார். அவைகளை சரியாக செய்ய நம்ம ஒப்புக் கொடுக்கணும். மூன்றாவதாக ஒரு மனிதரை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்ப்போம். ஆண்டவருடைய சத்தத்திற்கு எப்படி அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், இந்த மூன்றாவது கூட்டத்தில் உள்ள இந்த நபர்கள் எப்படி ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதை குறித்து பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்கள் யார்? இவர்களை என்ன செய்ய சொல்லுகிறார்? இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த 4 வகையான மனிதர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, 4 வகையான இந்த மக்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியத்தை முதலாவது மனிதன் அவன் கீழ்ப்படிய முடியாமல் விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். 2வதாக மனிதன் பிசாசு பிடித்தவன், அப்படியே அவன் புறப்பட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். 3வதாக ஆண்டவர் இங்கே அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரத்திலே மிக முக்கியமான சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் பாருங்கள். இங்கே அவர்கள் 10 பேர் குஷ்டரோகியாக இருக்கின்றார்கள். அந்த நாட்களிலே குஷ்டரோகம் பிடித்தவர்கள் ஊருக்குள்ளாக வாழ முடியாது, வீட்டிற்குள்ளாக வசிக்க முடியாது. ஆகவே ஊருக்கு வெளிப்புறமாக அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். பின்பாக சட்டங்கள் எல்லாம் பெருகிய பின்பது, நாடுகள் வளர்ந்து பெருக துவங்கிய பின்பது அவர்கள் பட்டணங்களுக்குள்ளாகவே இருக்க முடியாது. ஊருக்கு வெளியாக இல்லை, அவர்கள் ஒரு தனி தீவாக அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டார்கள். கப்பலின் அடியிலே அவர்கள் வைக்கப்பட்டு அந்த கப்பல் பயணிக்கும் பொழுதே அவர்கள் அந்த கப்பலிலிருந்து தள்ளிவிடப்படுவார்கள். நீந்தி அந்த தீவிற்கு சென்று விட வேண்டும். ஆம், அப்படித்தான் அநேக குஷ்டரோகிகள் வாழ்ந்து கொண்டு அந்த தீவிலே மடிந்து விட வேண்டும். அப்படித்தான் இருந்தது அந்த நாட்களின் சட்டங்கள். இவர்கள் இந்த ஊருக்கு வெளியிலாக இருக்கிறார்கள். இயேசு இப்பொழுது இந்த கிராமத்திற்கு வருகிறார். இந்த கிராமத்திற்கு ஒரு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, பக்கத்தில் வர முடியாது, அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், பக்கத்தில் வரக்கூடாது, ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள். பாருங்கள் என்ன நடக்கிறது பாருங்கள். ஆண்டவர் இங்கே என்ன கட்டளை கொடுக்கிறார், இவர்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறார் பாருங்கள். இந்த 10 பேரும் ஐயரே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு உதவி செய்யும். பல நேரங்களில் நமக்கு வருகிற உபத்திரவங்கள், வியாதிகள், வியாகுலங்கள், இவைகளிலே நாம் மிகவும் கவலையோடு கூட இருப்போம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன செய்ய சொல்லுகிறார் பாருங்கள். இந்த உலகத்தாலே தள்ளப்பட்ட இந்த சமூகத்திற்கு ஆண்டவர் மிகவும் கவனிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கவனிக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய பார்வை நம்பிக்கையாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் இயேசுவினுடைய பார்வையில் மதிப்பு உண்டு. அவர்கள் ஊரிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் மதிப்பு உண்டு. விசுவாசத்தை சோதிக்கின்ற ஒரு கட்டளை. இன்னும் சுத்தமாகாத நிலையில் அங்கே என்ன ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். 14ஆம் வசனம் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிற மிக முக்கியமான கட்டளை. நீங்க யோசித்து பாருங்க, இந்த இயேசு கடவுள் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் இறங்கும் என்று சொல்லி கேட்கிறார்கள், எங்களுக்கு உதவிடும் என்று கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை தொடவே இல்லை. மாறாக ஆசாரியர்களுக்கு போய் காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். ஆசாரியர்களுக்கு போய் காண்பீங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அப்படி அதை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி செல்ல முடியும்? ஆசாரியர்களுக்கு முன்பாக ஊருக்கு வெளியாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அல்லவா? ஆனால் அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இவர்கள் விவாதிக்கவில்லை, மாறாக அவர்கள் விசுவாசித்தார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இது எப்படி நடக்கும் என்று கேள்வி கேட்கவில்லை, மாறாக நடந்து சென்றார்கள். அற்புதத்திற்காக கீழ்ப்படிதலின் நடுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். முதல் ஸ்டெப்பு அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. சில வேளையில் சிலருக்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கு மனமே இருக்காது. மிஷினரி ஊழியத்தில் நாங்கள் இருக்கிறோம். பல வாலிபர்களை நான் சந்திக்கிறேன். பல வாலிபர்களுக்கு அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார், தெளிவான அழைப்பு கொடுக்கிறார். சமீபத்தில் நடந்த ஒரு முகாமில் கூட ஒரு தம்பியை ஆண்டவர் தெளிவாக 3 முறை அழைத்திருக்கின்றார். ஆனாலும் தயக்கம். இரவு முழுவதும் பேசி
இரவு முழுவதும் அந்த சந்தேகங்களை தீர்த்த பின்பு நிச்சயமாக நான் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டான். பிரியமானவர்களே, ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் அவருடைய பணிக்கென்று உங்களை அழைப்பார் என்றால் தைரியமாக நீங்கள் கீழ்ப்படிந்து வாருங்கள். எதை செய்ய சொல்கிறாரோ அதை தெளிவாக செய்யுங்கள். இந்த 10 குஷ்டரோகிகளும் என்ன செய்தார் பாருங்கள். முதல் அடியிலே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. தொடர்ந்து நடந்தார்கள், சுகம் வந்துவிட்டது. இப்பொழுது நாம் கைவிடாமல் நடந்தால் தேவன் நடுவில் செயல்படுகிறார் என்கிற ஒரு பெரிய உணர்வு உண்டாயிற்று. எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. ஆசாரியர்களுக்கு காண்பிப்பதற்கு போறாங்க. எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஐயோ ஐயோ குதிச்சிருப்பாங்க இல்லையா? ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லவா? உடனே சுகம் கிடைத்தது. ஒரு அடிதான். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கீழ்ப்படிதலில் கூட சில நேரங்களில் ஆசீர்வாதம் உண்டு. கீழ்ப்படிதலில் கூட சில நேரங்களில் சுகம் உண்டு. கீழ்ப்படிதலில் கூட சில நேரங்களில் நமக்கு ஒரு மேன்மை உண்டு, விடுதலை உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த குஷ்டரோகிகள் சொல்லுகிற ஒரு பெரிய செய்தி என்ன பாருங்கள். தேவன் போ என்று சொல்லியிருந்தால் அதை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக விடுதலை, சுகம், விடுதலை அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். முதலாவது மனிதனை பார்த்து அவர் நினைச்ச, உனக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அவனோ பின்பற்ற மறுக்கிறான். ஆகவே மனமடிந்து துக்கமுள்ளவனாய் போகிறான். 2வது, பிசாசு பிடித்த அந்த மனிதன், ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அவனை பிசாசுகளை துரத்தி விட்டு இப்பொழுது இயேசுவோடு பயணிக்க அவன் ஆரம்பிக்கும் பொழுது, நீ என்னோடு வராதே, உன் இனத்தார் இடத்திற்கு போய் எல்லா நன்மைகளையும் சொல்லு, நீ பெற்ற விடுதலை சொல் என்று சொல்ல உடனே புறப்பட்டு போகிறான். அங்கே அவர்கள் குடும்ப மகிழ்ச்சி அடைகிறது. அந்த கிராமத்தார் எல்லாரும் மகிழ்ந்து களி கூறுகிறதை பார்க்கிறோம். 3வதாக, இந்த மனிதர்கள் ஆசாரிகளிடத்தில் போய் காண்பிக்க குஷ்டரோகிகள் புறப்பட்ட உடனே அவர்கள் அந்தப்படியே கீழ்ப்படிந்த உடனே அற்புதம் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். எவ்வளவு பெரிய மகிமை, மைண்ட்மை பாருங்கள். எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும். இத்தனை நாட்களாக இப்படி கிராமத்திற்கு வெளியில கிடந்தோமே, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இந்த ஆனந்தம் யாருக்கு கிடைக்கும்? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார், மறுரூபமாக்குகிறார். ஆகவே புறப்பட்டு போங்கள், ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள், உங்களை சாட்சியாய் காண்பியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரா? உங்களுடைய கல்லூரி படிக்கிற உங்களுடைய நண்பர்களிடத்தில், உங்கள் பக்கத்து வீட்டு அந்த மாமியனிடத்தில் சொல்லுங்க, இயேசு எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், என்னுடைய குடும்பத்திற்கு நன்மை செய்திருக்கிறார். பயப்படாமல் சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. இதுவரைக்கும் நன்மையே நடக்கலையா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரா? போய் சொல்லுங்க, அற்புதம் நடக்குங்க. அப்படிதான் 10 பேர் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். தைரியமா சொல்லுங்க, முடங்கி கிடக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக மலையை உடைக்கும் சம்மட்டி. அவைகளிலிருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இந்த 10 பேர் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் எண்ணி பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 4வதாக, ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். தன்னோடு கூட வாழ்ந்த சீஷர்களுக்கு அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். 3½ ஆண்டுகள் தொடர்ச்சியாக இரவும் பகலும் பயிற்சியை எடுத்துக்கொண்ட சீஷர்கள், அவரோடு கூட பணி செய்தவர்கள், அவரோடு கூட உண்டு உறங்கி நடந்த அத்தனை சீஷர்கள், அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். 28ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணுகிறது பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் இயேசு இதிலே அழகாக தன்னுடைய தேர்ந்தெடுத்த சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முழு கீழ்ப்படிதல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். கேட்பது போதாது, அறிந்து கொண்டது போதாது, மாறாக நடைமுறை கீழ்ப்படிதல் மிக அவசியம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் செயல்படுகிறவர்களாக இல்லை. தேவன் செயல்படுகிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நடைமுறை கிறிஸ்தவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையான உபதேசம் வாழ்க்கையை மாற்றுகிறது. சீஷத்துவத்தின் மையம் என்ன?
பிரியமானவர்களே, அவைகள் எண்ணிக்கையில் அல்ல, மாறாக கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்ற சீஷர்களிடத்தில் தான் உண்டாயிருக்கு பார்க்கிறோம். தேவனுக்கு எண்ணிக்கையை காட்டிலும் கீழ்ப்படிதல் மிக முக்கியமானதாக இருக்கிறது. கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய வாக்கை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? கடினமான பணிக்கு முன் இயேசு உறுதி அளிக்கிறார். நீங்கள் தனிமையா இல்லை, நீங்கள் புறப்பட்டு போங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி அந்த நம்பிக்கை உண்டானது? சகல நாட்களிலும். ஆம், தேவனுடைய அந்த வலிமையை உணர்ந்த சீஷர்கள் புறப்பட்டு வந்தார்கள். இந்த இந்தியாவிற்கு தோமா புறப்பட்டு வந்தார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் இந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் முடிவு பெறாது. எப்பொழுது முடிவு பெறும்? இந்த உலகம் முடிவு பெறும் பொழுதுதான். இது இயேசு சொன்ன வார்த்தை. ஐயா, நான் உங்களுடன் சகல நாட்களிலும், ஒரு நாள் கூட இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பில்லை, எல்லா நாட்களிலும். ஆம், நம்முடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய உறவும் தொடர்கிறது. அவர் நமக்கு செய்கிற பாதுகாப்பும் தொடர்கிறது. அவர் நமக்கு செய்கிற அற்புதமும் தொடர்கிறது. ஆகவே ஆண்டவர், தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் பொழுது மிகப்பெரிய நன்மையை நாம் பார்க்க முடியும். அப்படி தோமா கீழ்ப்படிந்தார். பல ஆண்டுகள் காலதாமதமாகலாம், ஆனால் தேவன் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், இந்த ஆசிய கண்டத்தை சுதந்திரிப்பதற்கு அங்கே எருசலேமிலிருந்து ஒரே தோமாதான் புறப்பட்டு வந்தார். காலம் எப்படி என்று தெரியாது, மொழி தெரியாது, இனம் தெரியாது, எல்லா வித்தியாசங்களையும் மறந்து இயேசு கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தார். ஐயா, இன்றைக்கு தேசமெங்கும் எல்லா நன்மைகள் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். இன வேற்றுமையை மறந்து, மத வேற்றுமையை மறந்து, எல்லா காரியங்களையும் கடந்து அந்த தோமா வந்தது நிமித்தமாகத்தான் ஒரே உறவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் குடும்பம் என்று சொல்லி நாம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இப்படி இன துவேஷத்தோடு, வேற்றுப்பாடுகளோடு, பல்வேறு பிரச்சனைகளோடு வாழ்கின்ற சபைகள் உண்டு, குடும்பங்கள் உண்டு, நாடுகள் உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவருடைய வாக்குத்தத்தம் சகல நாட்களிலும் உண்டு. ஒரு நாளும் அது காலவதி ஆகுவதில்லை. ஆண்டோடைய சமூகத்தில் விசுவாசிக்கிறீர்களா? உங்களை அவர் அழைப்பார் என்றால் அவர் எங்க போக சொல்லுகிறார் அங்கே சரியாக புறப்பட்டு போங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான அழைப்பு கொடுக்கிறார். 4 மக்கள் கூட்டத்தை பார்த்தோம். ஆண்டவரோடு நெருங்கிய பழகிய அந்த மக்கள் கூட்டம். முதல் மனிதன் அவரை விட்டு ஓரமாய் ஓடிவிட்டான். இன்றைக்கு பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்னுடைய ஆஸ்தியை வைத்துக் கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு ஆஸ்தி முக்கியம் அல்ல, அவருக்கு நீங்களே தேவை. அவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நாம் கீழ்ப்படிவோமா? நம் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம மேல் அவர் வைத்திருக்கிற திட்டம், நம் மூலமாக நிறைவேற்ற வேண்டிய திட்டம் சரியாக நிறைவேறும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாங்கள் புறப்பட்டு செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த 10 பேர் இவ்வளவு நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வைக்காங்கப்பா, அந்தப்படியே என்று சொன்ன உடனே அப்படி அவர்களுக்கு குஷ்டரோகம் மாறி போகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படி தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புது நன்மை உண்டாகிறதற்காக, புதிய ஆசீர்வாதம் உண்டாகிறதற்காக, புதிய நன்மைகள் திறப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கீழ்ப்படுத இருதயத்தை தாரும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்மோடு கூட வர வேண்டும் என்று ஆசையாக உம்முடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்த அந்த ஆண்டவரே பலசாலியான அந்த பிசாசு பிடித்த மனிதன், அது ஒன்றும் தவறில்லப்பா. ஆனால் நீர் சொல்வதை கேட்டு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்று, தன்னுடைய சொந்த தேசத்திற்கு சென்று சாட்சியை பகிர்ந்து கொண்டானே. எத்தனை உண்மை, எத்தனை ஆண்டவரே அன்பு, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த அந்த அன்பு ஆண்டவரே. இன்றைக்கு அப்படி கீழ்ப்படிய முடியாமல் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும் கூட்டம் இருக்கிறதை பார்க்கிறோம். உம்முடைய சத்தத்திற்கு செயல்படுகிற கிறிஸ்தவர்களை நீர் தேடிக்கொண்டிருக்கிறீரே. அப்படி தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கனம் பண்ணும். அவருடைய எல்லைகளில் சமாதானமும் சுகமும் நம்பிக்கையும் விடுதலையும் ஆண்டவரே பேராசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சீஷர்கள் புறப்பட்டு வந்தது போல சகல நாட்களிலும் என்று உலகத்தின் முடிவு பரிந்தும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணினீரே. இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்தி கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கீழ்ப்படிந்து தீர்மானிக்கிறவருடைய தீர்மானங்களை கர்த்தர் கனம் பண்ணும். நீரே பெருகச் செய்யும். நன்மைகள் உண்டாகட்டும். தேசமை அறிந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பயணிப்பீர்கள் என்றால் உங்கள் மூலமாக தேசத்தில் நன்மைகள் உண்டாகும். இதை குறித்து நீங்கள் மேலும் அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள் என்றால், இல்லை என்றால்
ஊழியம் செய்ய வாஞ்சியோடு கூட இருப்பீர்கள் என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் நம் மூலமாக, நாம் இணைந்து செய்கின்ற ஊழியத்தின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை ஆண்டவர் செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.